உச்ச நீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அவன் அல்லது அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். அதாவது he or she must be a citizen of India. இது வந்து சரி. அடுத்த கூற்று பாருங்கள், அவன் அல்லது அவள் உயர் நீதிமன்றத்தில் குறைந்தது 5 வருடம் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்வொகேட்டாக வந்து 10 இயர்ஸாக இருந்திருக்கணும். ஓகேவா? இதில் 5 வருடம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் அவங்க வந்து 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் அட்வொகேட்டாக. எங்கன்னா ஹைகோர்ட்டில். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அவன் அல்லது அவள் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து கிடையவே கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஓகே. அண்ட் தென் அவன் அல்லது அவள் 65 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. ஓகேவா? ஸோ அவரோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் தான் 65. ஓகேவா? ஆனால் 65 ஏஜ் ஆனவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி கொஷனில் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து தவறு. ஓகேவா? ஸோ பேசிக்கலி நம்மளோட குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்னென்னா அவர் இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். ஓகேவா? செகண்ட் வந்து அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்திருந்தார்னா 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுவே ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்தார்னா 10 இயர்ஸ் வந்து அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் அவரோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி வைப்பாங்க.